விஜய் சார் இன்னைக்கு வேளாங்கண்ணி சர்ச்சுக்கும் நாகூர் தர்காக்கும் போறதா இருந்தது இல்லையா, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் ஆன உடனே இங்க இருக்க மீடியாக்களும் பல பேர் பல விதமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அவ்வளவு பெரிய சீன்லாம் இது கிடையாது. விஜய் சார் வேளாங்கண்ணி போற நியூஸ் பரவந்தனால அங்க நேற்று நைட்ல இருந்து கிரௌடு சேர ஆரம்பிச்சு நிறைய பேர் கூடிடவும் அங்க இருக்க அந்த ப்ரே பண்ண வர பொதுமக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த நிகழ்வை கேன்சல் பண்ணியிருக்காங்க. வேற எதுவுமே இல்லை. நம்மளால இன்னொருத்தர் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த நிகழ்வு கேன்சல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான கூட்டம் கூடனா பாதுகாப்பு குறைபாடும் ஏற்படும், எந்த அசம்பாவிதமும் நடத்தக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த நிகழ்வு கேன்சல் பண்ணிருக்காங்க. வேற எதுவுமே இல்லை. விஜய் சாருக்கு இது ஒரு கட்சி மீட்டிங் கிடையாது. இது ஒரு வேண்டுதல், ஒரு சாமி கும்பிட போற விஷயம் தான். அங்க பல பேர் வருவாங்க, பொதுமக்கள் வருவாங்க, விஜய் சாரை பிடிச்சவங்க வருவாங்க, பிடிக்காதவங்க வருவாங்க. அவங்க எல்லாம் இது பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த நிகழ்வை கேன்சல் பண்ணியிருக்காங்க. வேற எதுவுமே இல்ல. யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. கண்டிப்பா விஜய் சார் வேளாங்கண்ணி போவாரு. அது எப்ப போவாருன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு சடனா போறது பிடிக்கும். பெரம்பூருக்கு ஒரு வாட்டி போனாரு பாத்தீங்களா, சடனா போய் என்ட்ரி கொடுத்து அங்க எல்லாரையும் விசிட் பண்ணிட்டு வந்தார். அந்த மாதிரி இந்த வேண்டுதல் எல்லாம் அவர் முடிப்பாரு. நன்றி.